யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தினை யாழ் மாநகர சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. திருவள்ளுவர் கலாச்சார மையத்தினை யாழ்ப்பாணம் மாநகர சபை பொறுப்புகளுக்கு நடவடிக்கையினை விரைந்து செய்ய வேண்டும். 2014 ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட இருதரப்பு உடன்படிக்கைக்கு அமைவாக பூர்த்தி செய்யப்பட்ட இந்த கட்டிடத்தை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் விரைவாக கையளிக்க வேண்டும் எனவும், இதன் பொருட்டு எந்தெந்த நம்பிக்கை பொறுப்பு அதாவது கட்டமைப்புகள் உருவாக்கப்படுவதற்கு இந்த சபை உடன்படவில்லை எனவும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இலங்கைக்கான மதிப்பாண்ட உயர் ஆணையர் அவர்களையும் கௌரவ புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் அவர்களையும் எனவே தீர்மானம் இந்த திருத்திய தீர்மானம் இச்சபையால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த பிரேரணைக்கு ஆதரவளித்தமைக்கான காரணம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் இன்று கருத்து தெரிவித்தார். அமைச்சரவை பத்திரத்தில் தீர்மானத்தில் தெரிவிச்சிருந்தது யாழ் மாநகர சபையிட்ட தான் அந்த இதை கையளிக்கணும்ன்றது அவை எங்களோட அரசாங்கம் திடமாக இருக்குது, தீர்மானத்தோடு இருக்குது. எனவே அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் அதை ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்றுக்கு ஆளணி பற்றாக்குறை மற்றது அந்த கலாச்சார மண்டபத்தை நாங்கள் மாநகர சபையால் நிர்வகிக்க முடியுமா, நிதி வளங்கள் இருக்கா என்றதையும் முதல் பார்த்து தான் நாங்கள் அந்த அதையும் பார்க்கணும். அதுக்கு தான் அந்த நம்பிக்கை நிதிய பொறுப்பு சபைன்றதை ஸ்தாபித்தது அரசாங்கம். அதனால் அரசாங்கம் கையகப்படுத்த போகுது என்ற இது இல்லை. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் முகாமைத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்று ஸ்தாபிப்பதற்கு கடந்த மாதம் 12ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.